அழகே அழகில் ரேவதியை தங்கராஜ் வந்து சந்தேகப்படுறாரு. ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, தங்கராஜ் கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் வந்துட்டு, அண்ணே செல்வம் தெரியுமில்ல, ஆமாம் சொல்லு செல்வத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனோட ஒய்ஃபு பிள்ளைகளையும் செல்வத்தையும் விட்டுட்டு வேற ஒருத்தங்க ஓடி போயிருச்சாமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தங்கராஜ், இப்படியெல்லாமாடா நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாண்ணே, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருந்தால் குடும்பத்தையும் பார்க்கணுமில்ல. அந்த பொம்பளை ஃபோனில் பேசும்போதே இவர் கண்டிச்சிருந்தாருன்னா இவனுக்கு இப்போ இந்த நிலமை வந்திருக்குமா? என்ன தான் நீங்கள் சொல்லுங்கண்ணே, ஆம்பளைங்க சரியாக இல்லைன்னா பொம்பளைங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட தங்கராஜ் உடனே ரேவதி கிட்ட வந்து, ரேவதி ஃபோன் இப்போல்லாம் நீ அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் யார்கிட்டைங்க பேச போகிறேன், அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எப்போயாச்சும் ஸ்ருதி இவங்கெல்லாம் தான் கூப்பிடுவாங்க, வேற யார்கிட்டைங்க நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜ், யாரம்மா இந்த காலத்தில் நம்ப முடியுது? நம்ம மொபைல் ஷாப் மோகன் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃபு எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா இருந்துச்சான். திடீர்னு ஒரு நாள் நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருச்சான். அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாராம். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறக்காக நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை சொன்னவன் எனக்கு இன்னொரு கதையும் சொன்னான். வீட்டில் ஆம்பளைங்க ஒழுங்காக இல்லைன்னா பொம்பளைங்க இப்படி தான் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். இதை கேட்ட ரேவதி, ஆம்பளைங்க சரியில்லைன்னா தானே அப்படி இருக்கும், நீங்கள் ஒழுங்காக தான் இருக்கிறீங்க, எனக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாமே சரியாக பார்த்து செஞ்சு கொடுத்துட்றீங்க, இதுக்கு மேலே நான் என்னங்க தப்பாக போயிடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. தங்கராஜோட அம்மா தங்கராஜ்கிட்ட, என்னடா இப்போல்லாம் உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து கூப்பிட்றதே இல்லை போல், இல்லாட்டி ஓயாமல் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜ், பிரச்சனைக்கு எது காரணம்னு தேடி கண்டுபிடிச்சி அதை முடிச்சுட்டா எப்படிமா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க தங்கராஜோட அம்மா. மதி வேலை செஞ்சுட்டு இருந்தால அந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட சொல்லி அந்த வேலையை நான் தான் அவள்கிட்டருந்து பறிக்க சொன்னேன். நான் சொன்னதையும் அவர் அப்படியே செஞ்சுட்டாரு. இப்போ வேலை இல்லைன்னு உடனே எப்படி அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த ரேவதி உடனே இவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த குரூப்பில் சொல்கிறாங்க. இதை மலரும் மதியும் அங்கே இருந்துட்டு கேட்குறாங்க அவங்க வீட்டில் இருந்துட்டு. இதை கேட்ட உடனே அழகுமதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அங்கேருந்து கிளம்பி நேராக தங்கராஜ் வீட்டுக்கு வராங்க. தங்கராஜ் வீட்டுக்கு போகாதேன்னு அழகுமலர் எவ்வளவோ சொல்லியும் அழகுமதி வந்து கேட்காம, நான் என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. தங்கராஜ் வீட்டுக்கு வந்த மதி, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், எதுக்கு இப்படி தேவையில்லாமல் என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஒரு நல்ல இடத்துக்கு நான் வேலைக்கு போய் என்னோட திறமை என்னன்னு நான் காட்டுறேனா இல்லையான்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜில் இருக்கிறவங்க தங்கராஜ் சொன்னால் வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்ருக்குறீங்க. என்ன நினச்சிட்டிங்க, இந்த அழகுமதியை யாருனாலையும் அடக்க முடியாது. என்னோட திறமையை எங்கே காட்டணுமோ அங்கே நான் காட்டிக்கிறேன். இன்னும் 3 மாதத்தில் நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நான் யாருங்கிறத காட்டுறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜோட அம்மா, ஏய் என்ன என் பையனையே நீ கை நீட்டி பேசுகிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மதி, உங்கள் பையன் கை நீட்டி பேசும்போது உங்களுக்கு தெரியலையா, நான் கை நீட்டி பேசும்போது மட்டும்தான் தெரியுதா, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 3 மாதம்தான், பர்மனன்ட் ஜாபோட நான் உங்களை வந்து பார்க்குறேனா இல்லையான்னு பாருங்கள். என் வாழ்க்கையிலேயே உங்களை மாதிரி கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இனியும் நான் பார்க்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 மாதத்தில் நான் வேலை வாங்கி காட்டுறேனா இல்லையான்னு பாருங்கள், அது பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு தங்கராஜ் கூலாக சொல்கிறாரு. இதை கேட்ட அழகுமதி, என்னை யாருனாலையும் தடுக்க முடியாது, ஏன் உங்கள் அப்பனே வந்தாலும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சபதம் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோவமாக அழகுமதி.